நினைத்ததை நினைத்த விஷயங்களை உறுதிபட செய்து முடிக்கும் வரை தூக்கம் என்பது இல்லை என்ற ஒரே சிந்தனையில் இருக்கும் தைரியமும் தன்னுடைய தன்னம்பிக்கையும் அதிகமாக வைத்து செயல்படும் சிம்ம ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு கண்டக சனி பகவானாக கடந்த 2.5 வருட காலமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் செல்கிறார். அந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேச ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் பல வீடியோ பார்த்து பதக்கத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கேட்காங்க, நம்மளை கால் பண்ணி கூட கேட்குறாங்க. அந்த நியூ இயர் பலன்கள் நம்ம பேசினப்ப நிறைய நபர்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க, அந்த சனி பெயர்ச்சி பலன் சொல்லுங்க. நிறைய யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு பதட்டமும் பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2 ராசியில் அதிகமாக நம்மகிட்ட கேட்டவங்க இருக்காங்க. ஸோ அப்படி பதட்டத்துடன் 8ஆம் இடத்தில் அமர்கிற சனி பகவான் நம்மளை எட்டி பறக்க முடியாத நிலைக்கு கொண்டு போயிடுவாரோ, ஏமாற்றத்தை கொடுத்துருவாரோ அப்படின்னு தயக்கத்துடன் செல்லக்கூடிய அமைப்பில் மனசுக்குள்ள சில காரியங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்குது. அப்படின்னா நான் முதல்ல சொல்கிற விஷயம் என்னென்னா, அதை தூக்கி எறிஞ்சினேன். தைரியத்துடன் உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் உறுதியாக இந்த காலகட்டங்களில் இந்த 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2027 வரையும் சனி பயிற்சி 2.5 வருஷம் 2.5 வருட காலமும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 8ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு கண்டக சனியாக அமர்ந்த சனி பகவான் இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சில விஷயங்களில் பாதிப்பை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ அப்போ தான் நான் 8ஆம் இடத்துல அமரப்போகின்ற சனி பகவான் நன்மைகளை என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் முழுசியாக நம்பிக்கிறீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கடந்த 2.5 வருஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்னா இல்லை, சந்தோஷம் எனக்கெல்லாம் வந்துடுமா அப்படிங்கிற சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுட்டீங்க. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நல்லா பிளான் பண்ணி பக்காவாக நினச்சி செஞ்சேன், ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செய்யும் போது எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் எதை செய்ய நினச்சாலும், சிம்மராசிக்காரங்களாகிய நீங்கள் எதை செய்ய நினச்சாலும் செய்யும்போது அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செய்ய முடியல அப்படிங்கிற மன வருத்தம் இருந்திருக்கும். நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பக்காவாக அழகாக போனாலும் போக வேண்டிய இடத்துல போகும்போது உங்கள் முகமே காட்டி கொடுத்துரும், நீங்கள் ஏதோ சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஒரு மதிப்பு வைக்க வேண்டிய சூழ்நிலை. அதே போல் வண்டி வாகனங்கள், நீங்கள் வண்டி வாகனங்கள் வச்சுருந்துருப்பீங்க, அந்த வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிக்கொண்டே இப்போ பிடிச்ச மாதிரி வண்டி வாங்கியிருக்கீங்க, அந்த வண்டியை உங்களால் மகிழ்ச்சிகரமாக ட்ராவல் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இது ஒரு சில பேர். இதில் இன்னும் சில பேருக்கு எப்படின்னா, படிப்பையே தொடர முடியலப்பா, படிக்கணும்னு நினைக்கேன், படிக்க உட்காந்து புக்கை திறந்தா படிக்க முடியல, அந்த தன்மை நடந்துடும். சுகம்னா என்னையா அப்படிங்கிற மாதிரி, சந்தோஷமா என்ன அப்படிங்கிற தாக்கத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. சில பேருக்கு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், அம்மா மூலமாக சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க, அம்மாவுக்கு உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். இப்போ இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அம்மாவும் எனக்கு அம்மாக்காண்டியும் ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய செலவிச்சிட்டேன், என்னுடைய அப்பாக்காண்டியும் கடந்த காலங்களில் ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய செலவிச்சிட்டேன். நான் உழைச்சது எல்லாமே ஆஸ்பத்திரிக்காக போச்சு, விரைய மூட்டுக்காக ஆச்சு. காசை வாங்கி பைக்கில் வைக்க முடியல, 10,000 ரூபா பைக்கில் வைக்கலாம்னு நினைக்கும் போது எதிர்த்தாப்புல 15,000 ரூபா செலவு இருக்கு. இப்படிலாம் உங்களுக்கு தாக்கங்கள் இருந்தது உண்மை என்றால், அதாவது சிம்மராசிக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்கள் மனைவி உங்களை புரிந்து கொள்வதில் கஷ்டமாக இருக்கும், உங்களுடைய நண்பர்களே
உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த செஞ்சிருப்பாங்க. இந்த திருமண பந்தம் ஏண்டா அமைஞ்சதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது கிரக ரீதியாக, கோச்சார ரீதியாக எடுத்த பலன்கள் கடந்த காலங்களில். ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. இனிமேல் நடக்க போகிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 8ஆம் இடத்தில் அமரப்போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். என்ன மாற்றம் ஃபஸ்ட்டு கொடுக்காரு அப்படின்னா, நீங்கள் மனசில் என்ன விஷயத்தை செய்ய நினச்சிங்களோ இன்னுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். தைரியமாக தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்வீங்க. மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது. அதே போல் ஏன் இது ஏற்படுதுங்கிறனா, கும்ப ராசியிலேருந்து உங்கள் ராசியை கிட்டத்தட்ட 7ஆம் பார்வை மூலமாக 2.5 வருஷமாக சனி பகவான் பார்த்தாரு. அப்போ அந்த பார்வை விலக போகுது. அப்போ தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய கணவர் இனிமே புரிஞ்சுக்கிடுவார். உங்கள் மனைவி இனிமே உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க. இது கட்டாயமாக நடக்கும். சில கருத்து வேறுபாடுனால உங்கள் மனைவி உங்கள் வீட்டை விட்டு வேறு வீட்டில் இருக்காங்க, இல்லை உங்கள் கணவர் புரியாமல் வேறு இடத்துல போய் இருக்காருன்னா, இனிமேல் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், இந்த வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பழுது பிரச்சனைகள் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க போகுது. உங்களுக்கு ஏற்ற ஒரு வீடை கட்டக்கூடிய, சுயமாக உங்களுடைய உழைப்பில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உறுதியாக ஏற்படும். உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். உங்கள் அம்மா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் அப்பா வழி சொத்தில் உள்ள தடைகள் விலகும். உங்கள் அப்பா இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, அம்மாவும் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துவாங்க. என் அண்ணன் மேலே அன்பு காட்டுறாங்க, என் அக்கா மேலே அன்பு காட்டுறாங்க, என் தம்பி தங்கச்சி மேலாம் அன்பு காட்டுறாங்க, என் மேலே மட்டும் என்னுடைய அம்மா அப்பா பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏக்கம் கடந்த 2.5 வருட காலமாக இருந்துச்சுன்னா, அந்த நிலையிலிருந்து மாற்றம் உறுதியாக உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் மட்டும் அதில் உறுதியாக கவனம் செலுத்தி தொழில் தொடங்குங்கள். அவசரப்பட்டு தொழில் தொடங்கிட வேண்டாம். ஒரு பிளான் பண்ணிடுங்க. இந்த தொழில் தொடங்கினா இன்னும் லாபம் வரும், இந்த தொழில் தொடங்கினா என்னென்ன விஷயங்களை சந்திக்க வேண்டும், அப்போ அதுக்கான முயற்சிகளை மேலே எடுக்க முடியுமா, எடுத்து ப்ராப்பராக பக்காவாக வச்சுட்டிங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ பொருளாதார விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஓகேவா? மன மகிழ்ச்சிகளுக்கு குறைவே கிடையாது. மன மகிழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் போது சிறப்பான சிந்தனைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக நல்ல பாராட்டு கிடைக்கும். நல்ல மாணவன், அருமையான மாணவன் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அமைப்பில் நம்மளுடைய சிம்மராசி மாணவர்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகுது. அதேபோல் சிம்மராசிக்காரங்க இனிமேல் எந்த இடத்துக்கு போனாலும் புகழ்க்குரிய அமைப்பு, பேரும் புகழும் ஏற்படக்கூடிய அமைப்பில் தெளிவான முடிவு எடுத்து வெற்றிகரமான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் அப்படிங்கிற சிந்தனை செயல்பாடுகள் நல்லபடியாக நடக்க போகுது. சரி, ஓகே, இவ்வளோ நன்மை கிடைக்குது, இவ்வளோ ரிசல்ட் கிடைக்குது, ஓகே பாஸ். இனிமே இந்த சனி பயிற்சி பலன்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற குடும்பத்தில் பிரச்சனைனா நீங்கள் தலையிடக்கூடாது. அது உங்களுடைய உறவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீடு பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க. இனிமேல் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக பெறக்கூடிய ஆற்றல் என்னவோ அதை மட்டும் செயல்படுங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா வாக்குறுதி கொடுக்காதீங்க. நான் செஞ்சு தரேன்டா, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் அந்த வாக்குறுதி விஷயங்களை ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் கட்டாயமாக வேண்டும். ஏன் இந்த வாக்குறுதி வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக மீன ராசியிலிருந்து பார்ப்பார். அப்போ என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது, மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிடுறத முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதே போல் யாருக்காக பண உதவிகள் வேணும்னா பட்டு கையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துடக்கூடாது. ஏன்னா
கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு 2.5 வருஷம் ஆகும். அது வருமா வராதுங்கிறத உங்கள் சுய ஜாதகத்திலையும் பார்க்கணும். ஸோ இப்போல்லாம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கருத்து. அதுபோல் உங்களுடைய குழந்தைகள் யாரிடம் பேசுகிறார்கள், யாரிடம் அன்பு வச்சுக்கிறாங்க, யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அதை செக் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா அன்பின் ரீதியாக இருக்கும் போல் அதட்டல் ரீதியாக உங்களுடைய தோரணை ரீதியாக செஞ்சிடக்கூடாது. அன்பாக அக்கறையாக எடுத்துக்கோங்க. அதுபோல் உங்களுடைய குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சின்ன சின்ன கேரிங் வச்சுக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா மே மாதம் வரையும் தான், மே எண்டு வரையும் தான். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம், அறிவாற்றல் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போது அவர்கள் மூலமாக நீங்கள் மதிப்பு மரியாதை பெறக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. அதுபோல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமான விஷயம் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கவனமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களுடைய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடவே கூடாது. எங்கேயோ போகிற மாதிரியாத்தான் என்கிட்ட சண்டை போடாதாங்கிற மாதிரி வேறு மாதிரி நடந்துடும். அதனால் அவங்களுடைய கர்மா அவங்க அடைக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியான தன்மைகளையும் உறுதியாக நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போது. மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் சொல்லுங்க. அது முக்கியமாக சொல்லிடுறேன். சிம்மராசிக்காரங்க, உங்களுடைய மாமியாரனால சின்ன சின்ன விஷயங்கள் தாக்கங்கள் வரலாம். ஸோ அப்போ அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மாமியார் ஏதாவது சின்ன சின்ன கருத்துக்கள் சொன்னால் முடிஞ்ச அளவு இந்த காதில் வாங்கிட்டு, பிடிக்காத விஷயங்கள் சொன்னால் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருங்க. அதை போட்டு மனசில் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிற வேண்டாம். சில வழிபாடுகள் செஞ்சிட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த பிரச்சனை நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கொள்ள உறுதியாக முடியும். வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உறுதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய மாற்றம். அதே போல் திருச்செந்தூர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய முன்னேற்றம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப லாங்காக இருக்குங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலில் உள்ள சனீஸ்வர பகவானை வழிபாடை மனதால் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. அதே போல் உங்களால் முடிஞ்சளவு யாரெல்லாம் ரோட்டோரமாக அல்லது கஷ்டப்படுற நிலைமையில் ஆடைகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ, புதிய ஆடைகள் எடுக்க முடியல, நல்ல ஒரு ஆடை உடுத்த முடியல கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கு முடிஞ்சளவு புதிய ஆடையோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல ஆடைகளையோ கொடுத்து உதவுங்க. ஸோ இப்படி கரெக்டாக முறையில் தானங்கள் கொடுத்தது, மற்ற விஷயங்களை தலையிடாமல் இருந்து வழிபாடு முறைகளை பின்பற்றினால் 8ஆம் இடத்தில் அமரப்போகின்ற சனி பகவான் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை செஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் கோச்சார ரீதியாக கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இல்லை உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு டீடைல்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான நேரம் டைம் ஒதுக்கப்படும். அந்த நேரங்களில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட துல்லியமான பலன்களை கணித்து தர நான் தயாராக இருக்கிறேன். கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம். வீடியோ போகும்போது கட்டாயமாக கால் எடுக்க மாட்டேன். ஸோ ஜாதகம் பார்த்துக்கும்போது கால் எடுக்க மாட்டேன். ஸோ முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் உங்களிடம் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுவது உங்களுடைய DJ சுந்தரபாண்டி சிவகாசி. நன்றி, வணக்கம்.